இந்த கொரோனா வைரஸ் 5 டிகிரியிலிருந்து 10 டிகிரி செல்சியஸில் தான் நல்லா வளரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி அங்கே நல்லா வளரும், அதை அழிக்க முடியாது. ஆனால் இந்த நம்ம ஊர் வெயிலில் இன்னைக்கு 102 டிகிரி மதுரையில், இந்த வெயிலில் அதை அப்படியே சுருண்டு செத்துவிடும். அதான் உண்மை. அதால் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம இப்போ இருமும்போது இந்த வைரஸ் வெளியே தெரிக்கிறது, நீர்த்துளிகளில் தெரிச்சு அங்கே வருது, அதனால் அதை தொடாதீங்க, இங்கே வரங்க, அப்படி இப்படிங்க, மூக்கில் முகமூடி போட்டுக்குங்க, அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அந்த வைரஸுக்கு பயந்து. பட் இங்கே தும்மி வெளியே வரும்போது இந்த 102 டிகிரி வெயிலில் அது அப்படியே செத்து சுண்ணாம்பா போயிடும். அதான் உண்மை. அதனால் இந்த தட்ப வெட்ப நிலைமைக்கு ஏற்றபடி இந்த மேற்கத்திய நாடுகள் கஷ்டப்படும் போது நம்ம கீழே நாடுகள், தெற்கத்திய நாடுகள் எல்லாம் தப்பித்துக் கொள்கின்றன. இது ஒரு காரணம். 2வது காரணம், நம்ம நாடுகளில் மாசுபட்ட காற்று, மாசுபட்ட உணவு, மாசுபட்ட தண்ணீர், எல்லாத்திலையுமே மாசோடையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவர் உடம்பில் எதிர்ப்பு சக்தி இல்லையோ, இம்யூனிட்டி இல்லையோ, அவர்கள்தான் இந்த வியாதியை பெற்றுக்கொள்கிறார்கள். இது எல்லா வியாதிகளுக்கும் பொருந்தும். இந்த வைரஸுக்கும், கொரோனா வைரஸுக்கும் அதுவே பொருந்தும். இது எப்படின்னா, நம்ம உடம்புல இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக எதிர்ப்பு சக்தி உண்டாயிடுச்சு. இப்போ நம்ம தடுப்பூசி வேக்சின் போடுறோம் இல்லையா? அந்த வேக்சின் போடும்போது என்ன செய்யறோம்னா, இந்த கிருமிகள் அதை அழிப்பதற்காக அந்த பாக்டீரியா, அந்த வைரஸை தான் சின்ன டோஸில் உடம்புக்குள்ளே செலுத்துகிறோம். உள்ளே போடுறது வேற ஏதோ மருந்து இல்லை, உயிரோடு இருக்கிற பாக்டீரியா வைரஸை தான் சின்ன டோஸில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம். ஓகேயா? இது உள்ளே போய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது. இதுதான் வேக்சினுடைய தத்துவம். இதை காசு கொடுத்து இந்த வேக்சினை போடுறோம். ஓசியா நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாம் எப்படி வாங்கிக்கிறாங்க? அவங்க இந்த பாக்டீரியாவோட பழகுறாங்க, பாக்டீரியாவை தொடுறாங்க, பாக்டீரியாவை சுவாசிக்கிறாங்க, பாக்டீரியாவை சாப்பிட்றாங்க. அவங்க உடம்புல போய் இது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அந்த பாக்டீரியா ஒரு நாள் தாக்கும்போது சத்தம் போடா அப்படிங்கிற மாதிரி உடம்பு அதை எதிர்த்து விடுகிறது. இந்தியர்கள் உடம்புல நம்முடைய வெள்ளை அணுக்களில் NK செல்ஸ்ன்னு இருக்கு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு. நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியே வெள்ளை அணுக்களில் தான் இருக்கு. இந்த வெள்ளை அணுக்கள் ஏதாவது ஒரு கிருமியோ வைரஸோ உள்ள வந்தால் உடனே அந்த இடத்துக்கு போய் அதோட போராடி அதை அடித்து கொல்லும் சக்தி வாய்ந்தவை. அதாவது நம்ம ஊருக்கு ஒரு டிஃபென்ஸ் பட்டாளம் மாதிரி. ஏதாவது ஒரு எதிரி உள்ளே வந்தால் உடனே போய் அடித்து ஷூட் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்களில் பல வகைகள் இருக்குது. பாலிமாஃப், இது லிம்போசைட், மோனோசைட், மேக்ரோபேஜ், இப்படியெல்லாம் பலது இருக்குது. அதில் நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு ஒரு வகை, அது நம்ம இந்தியர்களுடைய உடம்புல ரொம்ப இருக்குது, NK செல்ஸ். இது இருக்கிறதுனால மற்றவங்களை தாக்குகிற கிருமிகள் நம்மளை அப்படி லேசில் தாக்கிறாது. இது ஒரு காரணம். இன்னொரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க, இந்தியர்கள் ரத்தத்தில் மைக்ரோ RNA அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது. இந்த மைக்ரோ RNA இந்த வைரஸை உள்ளே போன உடனே திசு மாற்றம், அதாவது திசு மாற்றம், மியூட்டேஷன் சொல்லுவோம், அது பண்ணி இந்த வைரஸை வலு இழக்க செய்விடுகிறது. இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும், பட் இந்த மைக்ரோ RNA போய் அதை அப்படியே கெமிக்கலாக அதை மாற்றிடும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு என்னென்னா, இந்த வைரஸ் எல்லாரும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இது உயிருள்ள ஒரு ஜீவராசின்னு. கிடையாது. மற்ற எல்லா பாக்டீரியாவும் எல்லா வைரஸும் உயிருள்ள ஜீவராசி. ஆனால் இது உயிருள்ள ஜீவராசி அல்ல. இட்ஸ் நாட் எ லிவிங் ஆர்கனிசம். இட் இஸ் எ கெமிக்கல் மியூட்டேஷன். டிஎன்ஏ புரதச்சத்தினுடைய ஒரு கெமிக்கல் சிந்தட்டிக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இது உற்பத்தி பண்ணினதா, பரிசோதனை லேபரட்டரியில் உற்பத்தி பண்ணினதான்னு. அந்த சந்தேகத்தில் 90% உண்மை உண்டு. இந்த மலேரியா நோய் இருக்கும் இடங்களில் கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்காது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. அது உண்மைதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மாவட்ட வாரியாக ரிசல்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சென்னையில் 300 பேர் இருக்காங்க செத்தாங்க, கோயம்புத்தூரில் 200 பேருக்கு, மதுரையில் 40-50க்குள்ள. ராமநாதபுரம் போகும்போது 5-6 இப்படி தான் இருக்குது ராமநாதபுரம். இந்தியாவிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் அந்த காலத்தில். ராமேஸ்வரம், மண்டபம், அதெல்லாம் கொசுக்களின் சொர்க்க பூமி.
அங்கே இருக்கவங்க மலேரியா வராமல் யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த இதனுடைய தாக்கம், இந்த கொரோனா வைரஸ் இந்த மலேரியாவை பார்த்த உடனே ஓடிடுது. மலேரியா நம்மளுடைய சொத்து, அதனால இது தாக்கம் அப்படி இருப்பதில்லை. இந்த வைரஸில் எப்படின்னா, இந்த வைரஸ் வந்தால் 100 பேருக்கு வந்தால் அதில் ஒரு 80% பேருக்கு இது ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் செய்யாது. அவங்க உடம்புல நீங்கள் இந்த கோவிட் டெஸ்ட், ரேபிட் டெஸ்ட், பிசிஆர் என்ன பண்ணி பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, அறிகுறியே இல்லாமல் பாசிட்டிவ்னு. இது ஒன்றும் அற்புதம் இல்லை. 180 பேருக்கு அப்படித்தான் இருக்கும். சரியா? அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் மூலமாக அடுத்தவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவங்க தும்முனா, அவங்க இருமுனா பரவும். அதனால தான் உங்களை எல்லாத்தையும் மாஸ்க் போட்டுக்கிட்ட சொல்கிறது. அது அவங்கள்ட்ட இருந்து அடுத்த ஆளுக்கு போகாமல், நீங்கள் எதிர இருந்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கிடாமல், அதுக்காக மாஸ்க் போட சொல்கிறேன்.